பக்ரீத் பண்டிகையொட்டி மாடுகளை வெட்ட கடும் கட்டுப்பாடு விதித்திருக்கிறது நீதிமன்றம். அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல மட்டும்தான் மாடுகளை வெட்டுறதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. பக்ரீத் பண்டிகையப்ப இந்த மாதிரி பலியிடுவது வழக்கம். அந்த நிலையில அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்திருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் சுரேஷும் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், நீதிமன்றம் என்ன கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க பக்ரீத் பண்டிகைக்காக? நீங்க விவரத்தை சொல்லுங்க. வணக்கம். அதாவது இந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி பொதுச் செயலாளரும் அதே சமயம் கோவை மாவட்டம் செல்வபுரத்தை சேர்ந்தவருமான சூரிய பிரசாந்த் தான் இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் தன்னுடைய மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பக்ரீத் பண்டிகைக்காக இந்த வருஷம் துடியலூர், ரத்னபுரி, மசூதி, உக்கடம், செல்வபுரம் உள்ளிட்ட இந்த கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் சட்டவிரோதமாக இந்த பொது இடங்கள்ல மாடுகள் வெட்டுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஷெட்டு போட்டு அந்த மாடுகள் வெட்டுறதுக்காக அங்க ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க. அதனால இது பொது இடங்கள்ல இது மாதிரி மாடுகள் வெட்டுவது கூடாது என்பதனால அந்த மாடுகளை மீட்டு கோசாலைகளுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை அவர் தாக்கல் பண்ணிட்டாரு. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் B லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு இது மாதிரி பொது இடங்கள்ல விலங்குகள் பலியிடுவதற்கு தடை விதித்திருக்கிறது. ஏராளமான உத்தரவுகளும் அதுல பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம 1976ல பசுவதை தடை செய்து தமிழக அரசே அரசாணை பிறப்பித்திருக்குது. இது மட்டுமல்லாம நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய அந்த சட்ட விதிகள்ல அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல மட்டும்தான் இந்த மாடுகளை வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர வேறு பகுதிகளில் இந்த மாடுகளை வெட்டக்கூடாது என்றும், இந்த உத்தரவு தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் பொது இடங்கள்ல எந்த இடத்திலையும் மாடுகள் வெட்டப்படவில்லை என்பதை தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளரும் DGPயும் உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். பக்ரீத் பண்டிகையை தொடர்ந்து கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். விவரத்தை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம கேட்டோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.